யாரோ ஒரு பெண்மணி தலைவிரி கோலமாகவே கத்திக்கொண்டும் கதறிக்கொண்டும் கண்ணீர் வடித்துக் கொண்டு அமர்ந்து கொண்டிருக்கின்றார். இது யாராக இருக்கும்? யாராக வழிபாக்குற எத்தனையோ பேர் வருவாங்க. 1 2 7 பெத்து எடுத்துவாங்க, 8 பெத்து எடுத்துப்பாங்க. எல்லாம் தங்கச்சி மாதிரி நினைக்காதீங்க. அது சந்தோஷமா அந்த நாட்டில் இருக்குது. அதே ஏக்கத்திலையும் அதே விரக்தியில இருக்கிறீங்க. ஒன்றும் புரியவில்லையடா. பிள்ளையோடு ஏழு பிள்ளையோடு இங்கே நீ வர காரணம் அம்மா. அம்மா, ஏழு பிள்ளையோடு நீ இங்கு வர காரணம் அம்மா. தலைவிரி கோலமாக 7 பிள்ளை தாழ்வாகவே இந்த கானகத்தில் கத்தி கதறி கொண்டு வருகின்றாயே, யாரம்மா நீ? 7 பிள்ளையோடு 7 பிள்ளைகளை அடைத்துக் கொண்டு இந்த கானகத்திலே தலைவிரி கோலத்துடன் வருகின்றார் என்று கேட்கின்றார். ஐயா, என் துயரத்தையோ நான் படும் துயரத்தை உங்களிடத்திலே நான் எப்படி உரைப்பேன்? நான் பட்ட துயரத்தை உங்களிடத்திலே நான் எப்படி உரைப்பேன்? இங்கே பாரும்மா, கஷ்டமும் நஷ்டமும் பாரினில் உண்டு. கஷ்டமும் நஷ்டமும் பாரினில் உண்டு. கஷ்டமும் நஷ்டமும் பாரினில் உண்டு. அம்மா, பாருமா, மனிதனாக பிறந்தால் ஒரே சீராகவே வாழ்ந்து முடியாது. கஷ்டம் நஷ்டம் வரும் வாழ்க்கையில் உண்மைதான். அதையெல்லாம் அனுபவித்தான் மனிதனுடைய சகித்தாதான் வாழ்க்கை. சகித்தால்தான் வாழ்க்கை. அப்படி என்னம்மா உனக்கு கஷ்டம், உனக்கு துயரம் வந்து விட்டது? ஐயா, உன் ஊர் என்ன? என்னுடைய நாடு. உன்னுடைய ஊர் பேர் கூறு. என்னுடைய ஊர் எது என்று கேட்கின்றீர்களா? ஈசன் விசுவாசம். கருணையே வடிவான அந்த காசி மாநகரம் கைலங்கிரி ஆண்டவன் ஈசன் குடி கொண்டிருக்கக்கூடிய நாடு என்னுடைய நாடு. காசி மாநகரமா? என் தந்தை வாழும் நகரமடா. ஆமா, இருக்கட்டா. என் காசியடா. காசி மாநகரம் சாதாரண பட்டணமா? பேர் பெரிய பட்டணம். எனக்கு பயமா இருக்கு. பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. ஒரு நாட்டு மன்னரு, நீங்க போய் தைரியமா இல்லாத பயப்படுறீங்களா? அப்படி காசி மாநகரம் நகரம் உந்தன் ஊர் என்றால் உன்னுடைய நாடு என்றால் உன்னுடைய கணவன் பேர் என்ன? காசி மாநகரம் உன்னுடைய நாடு என்றால் உன்னுடைய கணவன் பேர் என்ன என்று கேட்டார். ஐயோ, சொல்லுமா. கவலா காசி மாநகரத்தையே காவலாய் ஆளக்கூடியவர் என்னுடைய காசிராஜன், என்னுடைய கணவர் காசிராஜன். தங்கையின் கணவர் பெயர் காசி மன்னன் காசிராஜன். ஐயோ, நான் கண்ட கனவு பழித்து போல் தெரிகின்றது. காசி மகாராஜன்
காசிராஜன் உன்னுடைய கணவன் என்றால் உன்னுடைய பெயர் எடுத்து போரு சீக்கிரம். ஐயா, காசிராஜன் உன்னுடைய கணவர் என்றால் உன்னுடைய பெயர் என்று கேட்கின்றீர்களா? பாவியோட பெயர் என்ன தெரியுமா? என்னம்மா? பாவி என்னையே உங்களுக்கு இப்படி ஒரு கஷ்டமா? ஏழு பிள்ளை தாயுமாகவே கத்தி கதறி வருகின்றாயே கண்ணே. ஐயோ அண்ணா, அம்மா, அண்ணா, என்னம்மா கஷ்டம்? உன்னுடைய தங்கை நிலையை பாருங்கள் அண்ணா, உன்னுடைய தங்கை நிலையை பாருங்கள் அண்ணா. உன் தங்கச்சி கஷ்டப்படக்கூடாது, ஒட்டகத்து மேலே யானை மேலே எனக்கு பொன் பொருள் கொடுத்த அண்ணா. என்னம்மா நடந்தது? எனக்கு வாரி கொடுத்த அழகு பார்த்த நல்ல அண்ணா. உனக்கு என்ன நடந்தது? ஏன் இப்படி ஒரு துன்பம்? கனவா வந்த துன்பமா? நான் பட்ட துயரத்தை நான் பாய் நான் என்னன்னு சொல்லுவேன். பாய் நான் வாழ்ந்த குறைய நான் சொல்லுவேன் அண்ணா. சீக்கிரம் சொல்லுமா, என்னம்மா நடந்தது? சத்தியத்தை காத்து வந்த தம்பி பிள்ளையும் பெற்ற சந்திரமதி நிலையானதே, சந்திரமதி நிலையானதே, சந்திரமதி நிலையானதே. ஒரு கொடியில் ஒரு மலராய் இருந்த ஒரு தங்கையாய் நான் வளர்த்தேன் அம்மா. கஷ்டப்படக்கூடாதுன்னு எனக்கு ஒட்டகத்து மேலே யானை மேலேயும் பொன் பொருள் கொடுத்த அண்ணா. நான் வாழ்ந்த குறைய நான் சொல்லுவேன் அண்ணா.
என்ன நடந்தது விவரமாக சொல்லு. நான் சொல்லுவேன் அண்ணா. அண்ணா 12 ஆண்டு காலமாக எங்களுடைய நாட்டிலே மழை என்பது இல்லாமல், உண்ண உணவில்லாமல், உடுத்த உடை இல்லாமல், என்னுடைய பிள்ளைகள் பசியால் பட்டினியால் என்னுடைய நாடே பஞ்சம் அடைந்து விட்டதா. பஞ்சம் நல்ல பெண்ணா 12 வருடம் என்ன 100 வருடமாக இருந்தாலும் நீ வைத்துக் கொண்டு வாழ. நான் கொடுத்த சீர்வரிசைகள் எப்பேற்பட்ட சீர்வரிசை. ஒரு யானையை நிறுத்தினால் அது மீது பொன்னை கொட்டினால் குன்று போல் குவிந்து விட அவ்வளவு பொன் கொடுத்து கம்பு வழுதி கோமரம் முத்துரா முச்ச பச்சை நீல முத்து போல மாணிக்கமணி சொல்லக்கூடிய 9 நவரத்தின் கற்களை வாரி வாரி வழங்கினேன். எத்தனையோ சீர்வரிசைகளை ஒட்டகத்தின் மீதும் யானை மீதும் குதிரை மீதும் வரிசையாகவே அனுப்பினேன். 100 வருஷமாக இருந்தாலும் அதை வைத்து சாப்பிடலாமே. அந்த சீர்வரிசை எல்லாம் பொன் பொருள் என்ன ஆனது? அண்ணா 1000 பொன் பொருள்கள் கொடுத்தேனே நல்ல தங்கா. அத்தனை சீர்வரிசைகளும் என்ன ஆனது, என்ன ஆனது என்று என்னுடைய அண்ணன் கேட்கிறார். அண்ணா அத்தனை சீர்வரிசை பொன் பொருளை விட்டு விட்டு நாட்டு மக்களின் பசியை ஆற்றி விட்டோம் அண்ணா. ஆனா நான் பெத்த பிள்ளைகளின் பசியை நான் ஆத்தலண்ணா. நான் பெத்த பிள்ளைகளின் பசியை நான் பாவின ஆத்த மறந்துட்டேன். மக்களுக்கு ஒரு கொலை என்றால் அதை மன்னனால் தீர்த்து வைக்க வேண்டும். 12 வருடமாகவே பஞ்சம் வந்த காரணத்தினால் என்னுடைய சீர்வரிசை எல்லாம், உனக்கு கொடுத்த சீர்வரிசை எல்லாம் நாட்டு மக்களுக்கு வாரி வாரி நாளை யார் மரம் இல்லையா? கலங்காதே நல்ல தங்கா, கலங்காதே நல்ல தங்கா, கற்புடைய எனது தங்கா. கலங்காக்கும் நமது வீடு அலங்காரி உனை கண்டார், அலங்காரி உனை கண்டார், அன்புடன் உபசரிப்பார் என் தங்கா. நலம் காக்கும் நமது வீடு, நலம் காக்கும் நமது வீடு, நீ தாராளமாய் சென்று வாரா. அலங்காரி உன்னை கண்டார், அன்புடன் உபசரிப்பார். மக்களுடைய குறையை தீர்க்க வேண்டும் என்று கானக வந்தேன். கானகத்தில் இருக்கக்கூடிய 3 திசைகளில் வேட்டையாடினேன். இருப்பது ஒரு திசை, வட திசை. அந்த வட திசையில் இருக்கக்கூடிய மிருகங்களை வேட்டையாடி விட்டால் மக்களுடைய குறையை தீர்த்து விடுவேன். மக்கள் எல்லாம் என்ன சொல்வார்கள்? தங்கையின் பாசத்திற்காக மக்களுடைய குறையை தீர்க்காமல் ஒரு திசையில் இருந்த மிருகங்கள் எல்லாம் விட்டு வந்து விட்டால் மன்னன் என்று என்னை ஏளினமாக ஏற்றுவார்கள். அதனால் தங்கா கோபப்பட வேண்டாம். இதோ பார், உன்னுடைய அண்ணி அலங்காரி உன்னை பார்த்தால் உயிரையே விட்டு விடுவாள். உன்னுடைய அன்போடும் பண்போடும் பாசத்தோடு வாரி அமைத்துக் கொள்வாய் இல்லைங்களா? அம்மாவோடு புறப்பட வேண்டும். பசி அம்மாவோடு புறப்பட்டு பசி என்று கூறாதீர்கள். போகும்போது பிள்ளைகளுக்கெல்லாம் ஏண்டா மங்கனி பலாப்பழம் நம்ம தோப்புல எவ்வளவு இருக்குது, எவ்வளவோ இருக்குது. வாழைப்பழம் பல மடங்கு கனிகள் இருக்குது. பிள்ளைகள் பசியாற வேண்டும். அது மட்டும் இல்ல, பிள்ளைகளை எப்படி அழைத்து போவா? எப்படி சந்தோஷமா ஆடி பாடினே அழைத்து போற மனசை சங்கடப்படுறாங்க. 12 வருடங்களாக திருமணம் முடித்து 12 வருடங்களாக நம்முடைய வீடு வந்ததே கிடையாது. ஆனால் நான் வழி தெரியாமல் இந்த கானகத்திலே சுற்றி திரிந்து வருகின்றேன். தந்தைக்கு வழி தெரியாம 1 வருஷமா 2 வருஷமா
பூமீது நடந்திருந்த என்னுடைய தங்கை அரண்மனையில் இந்த கானகத்தில் தெரியாமல் வளர்ந்து நலிந்து வருகின்றாளே, வேதனையோடு இருக்கின்றாள். நடந்து போச்சு, இனிமே சந்தோஷமா இருக்கணும் குழந்தை. இந்த வடதிசையில் இருக்கக்கூடிய மிருகங்களை நான் பார்த்துக் கொள்கின்றேன். நாட்டு மக்கள் உடன் பிறந்த பாசத்துக்கு கட்டுப்பட்டுட்டாரு. நாட்டு மக்களை பார்க்கல, ஆனால் நீங்க வேட்டையாடுங்க. அவங்கள நாங்க ஒண்ணு நாட்டுக்கு கூட்டம் பத்திரமாக அழைத்து செல்லுங்க. அம்மா அலங்காரின்னா அலங்காரி, அவங்க எல்லாத்தையும் பாத்துக்கோங்க. அழைத்து செல்கின்றாயா? ஏய், நம்ம வீடு. ஆமாங்க. ஏண்டா அம்மா, புறப்படுங்கம்மா. பத்திரமா பிள்ளைகளா? மாமா என் தந்தையின் மகனே, மாமா வரும்பொழுது உங்களுக்கு புலிக்குட்டி, சிங்கக்குட்டி, முயல்குட்டி விளையாடுவதற்கு அத்தனை பொருட்களும் வாங்கி வருகின்றேன். அரண்மனையில் நீங்கள் இருக்கக்கூடிய உணவு பண்டங்களை வாரி 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 தின்னுங்கள். புறப்படுங்கள். சொல்றேன் என்ன அம்மா எங்க பார்த்திருக்கிற? என்ன தூக்கம் உனக்கு? என்ன தூக்கம் உனக்கு? எந்த நேரம் பார்த்தாலும் தூக்கம். என்னுடைய கணவர் என்ன சொல்லிட்டு போறாரு, ஒரு வேலை நான் செல்வது கானகம், மிருகங்கள்லாம் வேட்டையாட போறேன். ஒரு வேலை என்னுடைய தங்கை வந்தா அப்படியே பாத்துக்கணும்னு சொல்லிட்டு போயிருக்கேன். கனவு கண்டுக்கிறேன். அவரு குழந்தை குட்டிமா வந்தாங்கன்னா நீதான் குடிச்சுக்கணும், அனுசரிக்கணும். என்னத்த குடிச்சுக்கினே? டேய், அப்படி அரண்மனைக்கு மேல்புறம் ஏறி யார் வராங்க என்ன இருந்து பாருங்க. என்ன பார்த்த? தெரியலமா, யாரோ தெரியல. தலைவரி கோலமா போட்டுக்கினே குழந்தைங்க வராங்கம்மா. என்னடா சொல்ற? சத்தியமா உண்மையாடா? உண்மையாதான். ஓ கண்ணுக்கு தெரிஞ்சுதே. அதோ வராங்கம்மா. எங்க நான் பாத்து நடிவா கிட்டவாடா. ஏண்டா ஏதோ ஒரு பொம்பளை தலைவரி குளத்துல வர, அவதான் வர்றது இல்லாத ஏடா பள்ளிக்கூடத்து பசங்க எல்லாம் கூட்டு வர. 1 2 3 4 7 பேர பையா யாரா இருக்கும்? குஞ்சிமா வருது. ஐயோ 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 அங்கு ஒருத்தி வருகின்றார்.
நோக்கி வரானா ஆமா. அவளா மட்டும்தான் இருக்கும், வேற யாருமே இருக்க கூடாது. யார் சொல்றீங்க? அவளுடைய கால் அதான் இருக்கிறாரு, எத்தால எடுத்து பொண்ணு தங்காவா? அந்த நல்ல கங்கா தானே வரா. அவங்கள வர்றாங்க. ஆமாட்ட வந்துட்டு போறாங்களா? அவங்கள வராங்க. சம்பளத்தை அடுத்து நானா வரல அவங்க சொல்லுவியா? அவங்க வராங்க சொல்லுவியாடா? சொல்லுவியா? எனக்கு ஓட்டு இல்லையா? இந்த மாதிரிதான் பேசாதுன்னு சொல்றது. பேசாதே. என்ன? அவ பாதை அரண்மனையில படவே கூடாது. கேட்டாமா? என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? இப்படி செய்யலாமா? எப்படி செய்யலாம்? இப்படி செய்யலாமா? அப்படி போய் செய்யலாம். அப்படி போய் செய்யலாம். நீதான் இப்படி செய்யலாமாண்ணா? அது என்ன உனக்குதான் கேள்விதான் சொல்லணும். நீதானே சொன்னா? மரியாதை கேட்டுக்கோ. அந்த பல்ல கட்டி எடுத்துவா அடப்பாடவா. ஐயோ, அம்மா, ஏய். நான் பார்த்துட்டா பாருங்க. அந்த பாவிய திருட்டு சக்காலத்தி காலை அரண்மனையில படவே கூடாது. சேட்டா, அரண்மனைக்குள்ளார காலடி எடுத்து வைக்கவே கூடாது. சேட்டா. நம்மளுடைய அரண்மனை வாசல் எத்தனை வாசல்? 64 வாயிற்படி, அது பின்னாடி 108 ஜன்னல்கள். ஆ, இது அனைத்தையும் சாத்த வேண்டாம். அல்லச்சா. சாத்தி கதவடிடா, சாத்தி கதவடிடா. சாத்தி கதவடிடா, சாத்தி மன்னரைடா, சாத்தி கதவடிடா. சாத்தி ஊட்டி, சாத்தி ஊட்டி, சாத்தி போட்டு போட்டு சாத்தி சாத்தி போட்டு போட்டு சாத்தி சாத்தி கதவடிடா, சாத்தி மன்னரைடா, சாத்தி கதவடிடா. ஏண்டா எல்லாத்தையும் சாதிக்கியா? அம்மா, என்னடா நீ சொல்ற மாதிரி எனக்கு எடுத்துலாம் நான் அடிச்சத களிமண்ணை போட்டு அடிச்சிட்டு. நான் சண்டை அடிக்கணும். ஆமாடா மகாராஜா வந்து சொல்ல மாட்டாரா? நல்ல அடிப்பியா? சண்டை அடிக்கிறது ஏன் அவர் அடிக்கிறாரு பாரு எட்ட நீ வரைக்கும் அடிடா. வரைக்கும் நான் சண்டை அடிச்சிடுறேன். சரி எட்டாச்சு என்ன பண்றது? எட்டாவதுலாமா எட்டாத இடத்தில் எல்லாம் எட்டாத இடத்தில் எல்லாம் ஏறி இறங்கி வந்தாடினா. எவ்வளவு கொழுப்பு கேட்ட கிறிஸ்டியன் சக்காத்து போகும்போது ஒரு பொருள் வைக்கல. தேவடியா? எனக்கு அதுல கொடு, தேவடியா? இதுல கொடு, எனக்கு அதுல கொடு, எனக்கு இதுல கொடு, எனக்கு அதுல கொடு, எனக்கு இதுல கொடுன்னு எல்லாத்தையும் கேட்டு கேட்டு வாங்கிட்டு போனாலே இன்னைக்கு அந்த என் சக்காலத்தை அரு வீட்டுக்கு வரணும். அச்சா. வரலாமா? தேவடியா? எல்லாத்தையும் காரணம் கேட்கிறேன். அது அவளை கேட்கணுமா? அவரை கேட்கறதே எப்படி கேட்கணும்? சரி நீ இப்படி வருதியா? சத்தியமா வழுக்கா புடிச்சா வழுக்கடா புடிச்சா இல்ல கூடி குட்டியா? கூட்டி கூட்டி குட்டியாடா அட்டையா இருக்கும். తల్లోని అడిగి చెప్పట్టు அப்படியா நீதானே பட்டு பட்டு சொன்னியா? படா அவன் வரவே கூடாது, அரண்மனைக்குரிய பாட படவே கூடாது. களிமண் எத்தந்தியா? களிமண்ணியா? மொத்த களிமண்ண மொத்த மொத்த மொத்தியா தாந்துக்கிறேன். எல்லாம் சந்தியாச்சு ஒண்ணு கூட விடாதா? எட்டாத்தலாம் ஏணி போட்டு அம்மா அடைய சொல்லிட்டாங்க. ஏணி மேல ஏறி அடி சொல்லிட்டாங்க. நீ அச்சா அவரு ஒத்து போற நான் அடைய கூடாது. நீ அடிக்க மாட்டேன் நான் கேட்க எப்பறம் ஆச்சு கேட்டாருன்னா ஓஹோ அடிக்குதாப்பா? அம்மா அரண்மனை எடுத்து போடுறா எப்படி வராட்டப்பா இருக்கிற நாங்க தான் அடிச்சுக்கிறோம்.
வேலை போறோம் தாள் விட்டுப்படும் அட்டா உங்க அம்மா என்னடா உனக்கு இவனுங்களை வச்சு நான் பாடுற மாதிரி பாடிட்டே என்ன சொல்றான் யாரு கேக்குறா அண்ணா அம்மா கடிக்கிறேன் நம்மள என் பேச்சுக்கு வந்த அப்படியே இடி அப்படி பண்ணி தூக்கி வச்சிருவோம் அவனை துணி மாதிரி தோசிடுவான் அவனுக்காக நான் ஏமாளி அவன் என்ன சொன்னான் உண்மையில சொல்றான் ஓத்தனை என்ன நம்ம தன் சொல்றது உண்மையில எங்க போய் வரேன்னு சொல்றான் ஆம்பளை என்ன உண்டி உண்டி அவன் தானே மின்சான் இதுக்கப்புறம் வாய கட்டுக்க ரெண்டு பேரா மறுவாதி கட்டுக்கு தெரிஞ்சுக்க நேரம் நிரப்பாங்க இதுல இடியாப்ப பிரிஞ்சது யாரு துணி துவைச்சது இடியாப்ப பிரிஞ்சது யாரு துணி துவைச்சது யாரு சூத்து வாயில உனக்கு தெரியும் சொல்லாட்ட சரியா அண்ணி நான் 7 பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு வருவதை பார்த்து இருக்கின்ற 64 வாயப்பொறிகளை தாளிட்டுக் கொண்டு உள்ளே அமர்ந்து கொண்டிருக்கின்றார். என்ன ஒரு சோதனை பார்த்தீர்களா? பெற்ற இடத்திலே எனக்கு இப்பேற்பட்ட சோதனையா? ஆண்டவா, 7 பிள்ளை காரி அடி
ஆண்டவா தேவார பண் கேட்டி தேவார பண் கேட்டி திருக்கதவு திறந்திடவோ பூவாரையே பூவாரையே மாற்றும் இந்த பூதனிலை பிடித்திடவோ சொல்வென்றார் நான் உரைத்தபடி இன்றி சேவானி கதவு அருள்வாய் ஆண்டவா இவ்வளவு தூரம் நான் நடுக்கும் இந்த வாயற்படை திறக்கவே இல்லையே ஆண்டவா ஈசா என்ன ஒரு சோதனை என்னுடைய கற்பின் மகிமையினால் இந்த கதவை நான் திறக்கின்றேன் நதியுடைய கங்காதரா நதியுடைய கங்காதரா நாரினி கங்காதரா ஐயா நதியுடைய கங்காதரா நாரினி கங்காதரா சொக்கநாதா குத்துதே படுதே வலிக்குதுடா 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 குறையுது ஏது இறங்குது திங்கள் ஒன்று செவ்வாய் புதன் அப்படியே தூக்கி தூக்கி போட்டு அம்மா குட்டினா வைத்தியம் பார்க்க வேண்டியதுல நான் வைத்தியரே அந்த வைத்தியரை அந்த வைத்தியரை பார்த்தேன்டா அவன் எனக்கு வாதன்னு சொன்னான்டா அப்படியே சொல்லிட்டு போட்டேன்டா வாதன்னு சொல்லியிருந்த நல்ல ஒரு ஜோசிக்காரனை பார்த்துருக்கலாமே அந்த ஜோதிடரை அந்த ஜோதிடரை கேட்டதற்கு தோஷம் என்றாரு எனக்கு தோஷம் என்றாரு ஜோதிடரை போய் பார்த்தா அவங்க அம்மாவுக்கு தோசை என்னது தோசமா தோசம் ஏண்டா தோசைன்னு சொல்லியிருந்தா நல்ல ஒரு உடுக்கு அடிச்சு அந்த தோசத்தை நீக்கிடலாமே அந்த உடுக்கை அடித்து அந்த
விட்டாள். அண்ணி 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 சரி, ஓதிரல். அண்ணியா அண்ணி வந்திருப்பது யாருங்க? தலைவலியாலி தவிக்கும் போது தலைவலியாலே தவிக்கும் போது தண்ணி எழுப்பவங்க மட்டி வழியாலே தலைவலியாலி தவிக்கும் போது தண்ணி எழுப்பவங்க மட்டி வழியாலே அவை என்ன சஞ்சலம் பாரு மக்கள் பசியாலே வந்தவருக்கு யாவருக்கு வச்சிருக்காங்க பிள்ளை பசி கொள்ளாதே பேசுவாட்ட செல்லாது வேதம் கேட்கலாமா இனி வாதம் நீ செய்யலாமா மணந்தவரே அண்ணி பிள்ளைங்க பசியால துடிக்கின்றாங்க அண்ணி மக்களா தேங்காய் மாங்காய் எடுத்து சாப்பிடுங்க வயிறார சாப்பிடுங்கடா பண்ண அப்படியே தூந்து மாஜா, தக்காளி கட்டுங்க. ஒரு வயிறுமே பெத்து திறந்த வீட்டுல எதுவுமே நுழையுமாம என்னது நாயா. நாய் மாதிரி என் வீட்டுல நுழைஞ்சிச்சு ஆ. என் அரண்மனையை நாசம் பண்றது இல்லாம தேங்காய் மாங்காய் எல்லாம் எடுத்து தின்றுங்க ஏய் சிரிக்கு மக்களை போட்டாடிக்கவே சிரிக்கு மக்களை போட்டாடிக்கவே ஏம்மா, வாய் பாய்த்த வாயில வச்சு சப்புரு மாதிரியா? மரியாதையா வருவான மாட்டா. அண்ணன் வீட்டு சொத்து வாழுது அறிவு இருக்குதா புத்தி இருக்குதா சூடு சொன்ன ஏதாவது இருக்குதா ஏன் அன்னைக்கு ஒண்ணு வைக்காத எனக்கு எல்லாத்தையும் கொடுத்துரு எனக்கு எல்லாத்தையும் கொடுத்துரு எனக்கே கொஞ்சம் கேட்டு வாங்கி போறீங்க அப்புறம் தெரியா பெத்து வச்சுக்காவா
அவளை அடிக்க சொன்ன எங்க யாரு அவன் தான் வச்சான் எனக்கு அடிச்ச அவனை வச்சான் அவளை வச்சான் குட்டிங்க இல்ல தெரியாதான் கேக்குறேன் நூத்து பழுத்து போடும் அவளை அடிச்சா நமக்கு வலிக்குதாடா? ஏய், சப்போர்ட் ஆம்பளை பசங்கப்பா 100-250 போன் பண்ணு போயிடுச்சு பொண்ணு ஏறி சரியாமா இந்த பொம்பளை யார் உனக்கு படிக்கிறது யார் மேல மாமியப்பா பெரிய மாமியா மாமி அவன் தாமா மானாவ கை வச்சு போடுங்கிறான் வாடான்னு சொல்றேன் எங்க அம்மா அடிக்காடியா ஏன் அடிக்கிற ஏன் அடிக்க மாட்டாங்க ஏன் அடிக்கிற ஏன் அடிக்க மாட்டாங்க நீ அடிக்கிற சாமி நமக்கு தரையில் கேட்டுச்சா அண்ணி வேண்டாம் அண்ணி சொந்தம் என்று வந்தேன் அண்ணி சொன்னார் மக்கள் சொந்தம் சோறு போடு என்று நான் வந்தேன். என்னுடைய அண்ணன் என்று சொந்தம் என்று என்னுடைய அண்ணி என்று சொந்தம் என்று நான் வந்தேன். சொந்தமா ஆமா. யாருக்கு யாரு சொந்தம் அதானே. ஏய் யாருக்கு என்ன சொந்தம் நான் பிறந்த என்ன சொந்தம் போடி என்ன சொந்த போடி என்ன சொந்தம் போடி அண்ணன்